அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவாங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் இறுதியில் வெற்றியும் பெறுவாங்க. பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இவர்களிடம் இருக்குங்க. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்தும் வைப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு இடமாறவும் செய்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாதுங்க. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணமும் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டுங்க. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பின்தொடர்ந்து வாங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, போர்க்குணம் கொண்ட பூமிகாரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் 7ஆம் வீட்டில் வந்திருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு தலைக்கு மேலே சென்றாலும் கூட அதை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி சற்று சாதகமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்கும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை கூட உருவாகலாம். திட்டமிட்ட திருமணங்கள் சில காரணங்களால் தள்ளி போகவும் நேரலாம். வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். மனைவி பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி நீங்கள் சேமிப்பீங்க. குரு 7ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் ஏக்கத்தோடு இருந்த இனம் காளையருக்கும் கன்னியருக்கும் திருமண வாய்ப்பு கைகூடி வரப்போகுதுங்க. சுக்கிரன் 6 மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் இளம் பிள்ளைகளின் நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று நுணுக்கமாக கண்காணிக்க வேண்டுங்க. தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் தொழில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவாங்க. கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இதனால் அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்வீங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறாருங்க. இதன் மூலமாக வாழ்க்கை துணையின் வீட்டார் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்கப்பெறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மேலும் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கப்பெறும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடந்தே தீரும். மிகவும் யோகமான காலகட்டம் என்றே இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவரை வேலை பார்த்து வந்த நீங்கள் தொழில் துவங்க வேண்டும் என்ற உங்களின் ஆசையினை நீங்கள் நனவாக்குவீங்க. மேலும் நீங்கள் புதிதாக துவங்கிய தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்பு சற்று அதிகமாகவே காணப்படும். அரசு அல்லது அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலம் அரசின் உதவிகளை நீங்கள் பெற வழிவகையானது கிடைக்கப்பெறுங்க. பொருளாதாரம் என்று பார்க்கும்போது பணத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் கௌரவத்திற்கும் எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கிறாருங்க. இந்த மாதத்தில் அடிக்கடி வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளவும் நேரலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் நீங்கள் அதிகப்படியான அக்கறையும் செலுத்த வேண்டும். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதால் வீண் விரைய செலவாக மருத்துவ செலவு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு நிச்சயம் பிராப்தம் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்களை ஆக்ரோஷமாக ஓட்டி செல்லாமல் நிதானத்துடன் செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை போலவே நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டும் கிடைக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தால் உங்களின் மனோபலமானது அதிகரித்து காணப்படும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரிய காரகனான செவ்வாய் ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சலும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்வில் பொற்காலமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால இது நாள் வரையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்போது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழிலில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை என கனவெல்லாம் உங்களுக்கு நனவாக போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும். 4ஆம் இடத்து சனியின் 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டு அதனால உடல்நிலையில பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால உடல்நிலை அனைத்தும் சீராகிவிடும். வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவும் இப்போது வெற்றியை பெற்று தருங்க. வருமானம் பல வகையிலும் வர உங்களுக்கு ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலை அனைத்தும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிவிற்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் போல நிறைவேறும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 9, அதிர்ஷ்ட நாட்கள் மே 18, 21, 27 மற்றும் 30, ஜூன் 3 மற்றும் 12. பரிகாரமாக ஆலங்குடி குரு பகவானை வழிபட உங்களுக்கு நன்மையானது அதிகரித்து காணப்படும். அடுத்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு யோக மாதமாகவே அமைய போகுது. 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும். ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தானமான கேதுவால யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்ற மாதமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் 4இல் சஞ்சரித்து அவரது 10ஆம் பார்வையால் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக நெருக்கடிகளை அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலையும் கிடைக்கப் போகுது. நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் அனைத்தும் நீங்கிவிடும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலையும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14, ஜூன் 9 மற்றும் 10. அதிர்ஷ்ட நாட்கள் மே 17, 18, 26, 27,
ஜூன் 8 பரிகாரமாக குலதெய்வ வழிபாட்டால் குறை அனைத்தும் நீங்கிவிடுங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி காரகனான புதன், இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வீரத்துடன் விவேகமும் நிறைந்து காணப்படும். பிறக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுதுங்க. இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலையும் கிடைக்கும். உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மை வழங்க, பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க இருக்கிறாருங்க. புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது என உங்களுடைய எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் கிடைக்கப் பெறுவீங்க. குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால பொன்னும் பொருளும் உங்களுக்கு சேரும். நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்பட போகுது. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாகவே வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உடலில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.